தமிழ்நாடு முழுவதும் அங்கன்வாடி ஊழியர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் 2021 தேர்தல் வாக்குறுதி கொடுத்து அந்த கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்று தொடர்ந்து போராடி வருகிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு தொடர் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அதில் கோயம்புத்தூரில் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. அது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர் அம்மன், அதே போல அருண்குமார் ஜெயராமன், அதே போல பொல்லா ஜெயராமன், தாமோதரன், அதே போல கந்தசாமி உட்பட எல்லாருமே தொடர்ந்து எல்லாமே எங்களது மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்தோம். அது மட்டுமல்ல, வருகின்ற சட்டமன்றம் கூட போது அதில் வந்து ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவருடைய கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் கண்டிப்பாக தேர்தலில் நீங்கள் வாக்குறுதி கொடுத்தீங்க, தேர்தல் அறிக்கையில் அது ஏன் நிறைவேற்றவில்லை என்று கண்டிப்பாக அந்த நீங்கள் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் அந்த கோரிக்கை இவர்கள் சார்பாக வைக்கலாம் என்று அதுக்காக தான் ஆறுதல் கூற வந்தோம். ஆகவே திமுக பொறுத்தளவுக்கு தேர்தலில் சொன்ன வாக்குறுதி தான் அவங்க கேட்குறாங்க. ஆகவே உடனடியாக அங்கன்வாடி ஊழியர்களுடைய அந்த கோரிக்கை உடனடியாக இந்த அரசு நிறைவேற்றணும். அது மட்டும் இல்லை, 4 நாட்களாக ரோட்டில் வந்து குழந்தைகளை விட்டுட்டு வந்து போராடிட்டு இருக்காங்க. ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து உடனடியாக கலெக்டர் இல்லாட்டி சம்பந்தப்பட்ட அமைச்சர் அதே அதிகாரி வந்து அவங்கள பேச்சுவார்த்தை பண்ணணும். பேச்சுவார்த்தை பண்ணாம இன்னைக்கு ரோட்ல போராடி இருக்கிறவங்கள கண்டுக்காம விட்டுறது ஒரு நியாயமில்லாத செயல். உடனடியாக அவர் இன்றைக்கே பேச்சுவார்த்தை கூப்பிட்டு அவருடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். அதிமுக தேர்தல் நம்ம எதிர்கட்சி கொறடா அவர்கள் மண்ணினுடைய மைந்தர் கோவை மாவட்டத்திற்கு இருப்பதற்கு மிகப்பெரிய காரணம் இதுதான். இன்னைக்கு கோவை மாவட்டம் எங்க பார்த்தாலும் அற்புதமா திகழ்வதற்கு நம்ம அண்ணதான் காரணம். இன்றைக்கு அவர் நம்மளை பார்த்து நேரடியாக நம்முடைய போராட்டத்தை வாழ்த்த வந்திருக்காரு. தயவு செஞ்சு அவர் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க.